அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 9/9/2023 முதல் 15/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்த விஷயம் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9/9/2023 முதல் 15/9/2023 வரை எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக அமைகின்றன, அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவது என்னவென்று பார்க்கலாம். இந்த தருணத்துல மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 6ல் இருப்பது நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் சுப நிகழ்வுகள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. செவ்வாயினுடைய பார்வை 3, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் கிடைப்பதால் இந்த தருணத்துல மேசராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புதிதாக நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. நீங்கள் நினைத்தபடியே புதிதாக பல பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு நல்ல சிறப்பான அம்சமாக இல்லை என்பதை தான் அவர் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் ஜென்ம ராசியில் வக்ரத்தில் திரும்புவதால் சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 12/9/2023 முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை. அது மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள்ல விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குரு வக்ரகதியில் திரும்புவதால். அது மட்டுமல்லாது தந்தை வழியில சில எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் கூட பகை உணர்ச்சி பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்துல மற்றவர்களிடம் பேசும்போதும் பழகும் போதும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் மிகுந்து தேவைப்படுகிற ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் சற்று குழப்பம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுதுங்க. திறமை மிக்கவர்கள் உங்களுடைய அருகில் இருந்தாலும் உங்களுடைய திறமையும் வெளிப்படுத்த முடியாமல் அவர்களையும் சரியாக பயன்படுத்த இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சிலருக்கு வீண் விரய செலவுகளாக மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் புதிய முயற்சிகள்ல சில தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் இருக்குங்க. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பது ஒருபுறம், அது மட்டுமல்லாது அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்கணும். இருந்தாலும் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அவரது சுப பார்வை காரணமாக சில விஷயங்கள்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும். மேலும் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பார்வை 1, 4, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு குழப்பம் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். ஆனால் வேலை சுமை என்பது அதிகரிக்கும். சற்று எதிர்பாராத அலைச்சலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சகாய பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சில விஷயங்கள்ல வெற்றி கிட்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5ல் அவர் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார். சூரியன்
ஆட்சி பலம் பெற்றிருப்பது சில சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் குரு வக்ரகதியில் திரும்புவதால் தந்தை வழியில் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தந்தை வழி உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இவற்றை உணர்ந்து சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக அரசாங்க சலுகைகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துராதியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு பெரிய அளவிற்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடும் போது வாய்ப்புகள் கிடைத்தாலும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில விஷயங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க. அரசியல் துறை ரீதியாகவும் மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் அதீதமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அவர் தஸ்தகஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சில நிதி சார்ந்த விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் நினைத்தபடி சௌகரியமான வாழ்க்கை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். வித்யாகரராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சஞ்சரிப்பது கல்வி ரீதியான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வி ரீதியாக எந்த சிரமமும் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ராகு குருவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் குரு வக்ரகதியில் திரும்புவதால் ராகுவால் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மிக விரைவில் அவர் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் என்றாலும் கூட இந்த தருணத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியாகவும் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். திடீரென ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் தோற்கடிக்கப்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுப்பாருங்க. பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பெண்மணிகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் சற்று தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக இல்லை. திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல சில காரிய வெற்றியை உறுத்தாக்கி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிற்கு குழப்பம் இல்லாமல் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சில விஷயங்கள்ல நன்மை நிறைந்திருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக குரு வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு